வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கனரா பேங்க்கு தன்னுடைய வங்கிகளில் இனிமேல் தன்னுடைய பிரான்ச்சில் இனிமேல் மினிமம் சார்ஜு கம்பல் பண்ணாது, மினிமம் சார்ஜு பிடிக்க மாட்டாங்க, மினிமம் சார்ஜ் இல்லைன்னா அதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தியை போட்டிருந்தேன். ஒரு செய்தியை நான் படித்தேன், அதை உங்களுக்கு வீடியோவாக கொண்டு வந்திருந்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இது உண்மையான செய்தி தானா, நிஜமாலுமே இவங்க மினிமம் சார்ஜ் இனிமேல் பண்ண மாட்டாங்களா, மினிமம் சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் பண்ண மாட்டாங்களா, மினிமம் சார்ஜை கம்பல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. உடனே நான் கனரா பேங்கினுடைய சில உயர் அதிகாரிகளை சந்தித்து இதை பற்றி விசாரித்தேன். சார் இது உண்மைதானா இல்லை கதை விடுறாங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. சார் இது உண்மைதான் சார், எங்களுக்கு சர்க்குலர் வந்துருச்சு, இனிமேல் நாங்கள் மினிமம் பேலன்ஸை கம்பல் பண்ண மாட்டோம், மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்குன்னு சொல்ல மாட்டோம், மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சா அதுக்கு சார்ஜும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இது. ஏன்னா எத்தனையோ பேர் பணம் வாங்கிட்டு பேங்க்கில் லோன் வாங்கிட்டு அதை ஏமாற்றணுன்னே இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டும் அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்காமல் நிறைய தள்ளுபடியும் பண்ணிடுறாங்க. கோடிக்கணக்கான பணத்தை, கோடிக்கணக்கான ரூபாயை தள்ளுபடியும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொதுமக்கள் கஷ்டப்பட்டு கையில் இருக்கிற 100-200 அப்படின்னு சேர்த்தும்போது அது மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சிது அப்படின்றதுக்காக அது சார்ஜ் பண்ணுறது அவ்வளோ நியாயமானது இல்லை அப்படின்றது என்னுடைய சொந்த கருத்து. ஆனால் இவங்களால் அவங்க சார்ஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம சொல்ல தான் முடியும் இல்லையே, வேறு என்ன பண்ண முடியும். ஆனால் இதை உணர்ந்து பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு உணர்ந்து கனரா பேங்க் என்ன பண்ணாங்க, இனிமேல் நாங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலாம் கேட்க மாட்டோம், மெயின்டைன் பண்ண சொல்லி கம்பல் பண்ண மாட்டோம், மெயின்டைன் பண்ண சொல்லி சார்ஜ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் பணம் குறைஞ்சா சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இதை பற்றி நான் பொதுமக்கள்கிட்ட பேசினேன். சார் இது மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நிறைய பேர் அப்படியா சார், இது எங்களுக்கு தெரியாதே சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, இது பற்றி என்ன நினைக்கிறீங்க, இது நல்லதான்னு கேட்டது. சார் என்ன சார் கேள்வி கேட்குறீங்க, அவன் பணத்தை பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் சார், நாங்கள் ஏதோ 5-10 சேர்த்து வைக்கிறோம், அதில் கொஞ்சம் குறைஞ்சின்னா அவங்க பிடிச்சிக்கிட்டா எப்படி சார், ரொம்ப நல்ல விஷயம் சார், கனரா பேங்க் செஞ்சது ரொம்ப நல்ல வேலை, இனிமேல் அவங்க மினிமம் பேலன்ஸ் பிடிக்கலன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம், மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா சார்ஜ் பண்ண மாட்டாங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார், ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கனரா பேங்கை பாராட்டினாங்க. இந்த விஷயத்தை வரவேற்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொன்னாங்க, சார் கனரா பேங்க்கில் மட்டும்தான் சார் அப்படி பண்ணியிருக்காங்களாம், மற்ற பேங்க்கில் பண்ணலையா சார், கனரா பேங்க்கும் கவர்மெண்ட் பேங்க் தான், மற்ற பேங்க்கும் கவர்மெண்ட் பேங்க் தான், அவங்க கணக்கு வச்சுருக்கிற பேங்க்கும் கவர்மெண்ட் பேங்க் தான், இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது மாதிரி நிறைய பேங்க் இருக்குல்ல, அதுவும் அப்படி தானே சார், கவர்மெண்ட் பேங்க் தானே சார், இவங்களெல்லாம் இதை கொண்டு வரலையா சார், இவங்களும் இதை கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லி இன்னொரு வகை மக்கள் கருத்தை தெரிவித்தாங்க. உண்மையிலுமே அது சரியான கருத்து தான். ஒரு பேங்க்கு எப்படி மினிமம் பேலன்ஸ் இல்லைனாலும் எங்களால் ரன் பண்ண முடியும் பேங்க்கை அப்படின்னு சொல்லும்போது, மற்ற பேங்க்கும் இதை ஏன் கடைப்பிடிக்கக்கூடாது, மக்களுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயம் இருக்குதுன்னா ஒரு பேங்க் செஞ்சால் மற்ற பேங்க்கும் அதை செய்யலாமே, மற்ற பேங்க்கும் மினிமம் பேலன்ஸை இனிமேல் பிடிக்காமல் இருந்தால், மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா சார்ஜ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், மக்கள் ரொம்ப பாராட்டுவாங்க. ஏன்னா 5-10 சேர்த்துறதையும் அவங்க அள்ளிக்கிட்டாங்கன்னா பாவம் ரொம்ப கஷ்டப்படாங்க. அதனால் கனரா பேங்கை தொடர்ந்து மற்ற வங்கிகளும், மற்ற அரசாங்க வங்கிகளும், மற்ற வங்கிகளும் மினிமம் பேலன்ஸை இல்லைன்னா சார்ஜ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களும் அது மாதிரி சட்டத்தை கொண்டு வந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கம்பல் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு ஒவ்வொரு பேங்க்கினுடைய உயர் அதிகாரிகளும் இதை பற்றி பேசி மினிமம் பேலன்ஸை கேன்சல் பண்ணிட்டுது, மினிமம் பேலன்ஸை இனிமேல் மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ மற்ற பேங்க்கும் கனரா பேங்க்கினுடைய வழியை ஒற்றி தங்களுடைய பேங்க்கில் இனிமேல் மினிமம் பேலன்ஸை
மெயின்டைன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்படி சொன்னால் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மக்களுக்கு அது பேர் உதவியாக இருக்கும். நல்லது நடக்கும் நம்புவோம். நன்றி, வணக்கம்.